ஹாய் ஹலோ வெல்கம் டு ரம்யா டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5 sarees எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாரீஸில் வந்து காட்டன் சாரீ, சில்க்கு, சனா சில்க்கு எல்லா வகையான சாரீஸும் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு சாரீக்கும் எந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாம்பிளுக்கு நான் காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு பேரட் க்ரீன் கலரில் ஒரு சனா சில்க் saree. இதில் saree ஃபுல்லாமே இது ப்ளைனாக தான் இருக்கும். இதில் பார்டரில் மட்டும் ஒரு பிங்க் கலரில் ஒரு ரோஸ் வித் பிங்க் கலந்த மாதிரி ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீக்கு நான் ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து அதுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். சாரீ ப்ளவுஸ் ஃபுல்லாமே ஒரு பீட் ஒர்க்கு, பீடு, ஸ்டோனு, செயின் ஸ்டிச்சு இதிலே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அங்கங்கே இந்த பேரட் க்ரீன் கலரை வந்து கொடுத்துருக்கோம். இந்த சாரீஸ் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும் போட்டால். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் கலெக்ஷன். ஹேண்டில் வந்துட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி பீடு ஸ்டோன்லேயே நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சாரீ. செகண்ட் சாரீ வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. ஒரு மேங்கோ கலர் அண்டு ரோஸ் கலரில் இருக்குது. அதில் வந்து சாரீ ஃபுல்லாமே வந்து பீகாக் மோட்டிவ் வந்திருக்கு. ஸோ ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க, ஒரு ரோஸ் கலரில் ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பீகாக்கை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் போட்டிருக்கோம். இதுவுமே அப்படி தான், ஒரு பீகாக்கை வந்து ரைட் சைடில் கொடுத்துட்டு அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்டு மேங்கோ அண்ட் க்ரீன் ஒரு 3 கலர்ஸ் கலந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட். அப்புறம் சாரியில் அதிகமாக மேங்கோ கலர் அண்டு லைட் க்ரீன் மாதிரி வருது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக அந்த ரக்கையிலலாம் வந்துட்டு அந்த கலரை வந்து 2 கலரும் மாற்றி மாற்றி கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இந்த லெஃப்ட் சைடு வந்து சாரீ மறைச்சிரும், ஆனாலுமே வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கொடி ஷேப்பில் வந்து பீடில் ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடுமே ஒரு அந்த பீகாக் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஹேண்டு, 2 ஹேண்ட்லேயுமே இந்த பீகாக் மோட்டிவ் போட்டிருக்கோம். பேக் சைடில் என்ன கொடுத்துருக்கோமோ அதையவே ஃப்ரண்ட்டும் 2 ஸ்லீவுக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஹெவி ஒர்க்கு ப்ளவுஸ் டிசைன், உங்களுக்கு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து டேசல்ஸ் வந்துட்டு டேசல்ஸுமே வந்துட்டு இந்த சில்க் த்ரெட்டில் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஒரு பீடு, ஒரு டேசல்ஸ் வந்து கவர் பண்ணி அது ஒரு டிசைனாக கொடுத்துருக்கோம். இதுதான் என்னோடய செகண்ட் சாரீ. தேர்ட் சாரீ வந்து ஒரு காட்டன் சாரீ, ஒரு லைட் ப்ரௌனிஷ் மாதிரி ஒரு சாரீ. அதில் பார்டர் வந்து க்ரீன் அண்ட் நேவி ப்ளூ கலந்த மாதிரி. இதுக்குமே வந்து இதோட ப்ளவுஸ் வந்துட்டு இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த பார்டர் கலர் நேவி ப்ளூ தனியாக சில்க் காட்டன் எடுத்து இது காட்டன் சாரீஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கங்காட்டிக்கு ஸ்லீவுக்கு டிசைன் கொடுக்கல, பேக் மட்டுமே கொடுத்துருக்கோம். பீகாக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இல்லை வந்து ரா ஸ்டிச்சு, ஒரு மேங்கோ மோட்டிவு, இல்லை ரைட் சைடு மட்டும் ஒரு பீகாக் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பீகாக் பார்த்தாலே தெரியும், அவுட்டரில் ஃபுல்லாக செயின் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸு, சாட்டின் ஃபில்லிங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஃபிஷ்போன் ஸ்டிச்சு எல்லாமே கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த டிசைனு போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் சைடும் ஸ்லீவும் வந்துட்டு எந்த டிசைனுமே கொடுக்கல. இதான் என்னோடய தேர்ட் சாரீ. இது ஒரு சில்க் சாரீ தான். இந்த சாரீ வந்து எப்படின்னா ஒரு குதிரையும் யானையும் கலந்த மாதிரி வந்திருக்கு. சாரீ ஃபுல்லாமே முந்திலையும் அப்படி தான் வந்திருக்கு. குதிரையும் யானையும் டிசைன் மட்டும் சாரீ ஃபுல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் ப்ளவுஸ் வந்துட்டு இந்த பார்டர் மாதிரி ப்ளவுஸ் வந்துருந்துச்சு. அதில் ஒர்க் பண்ணால் தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நேவி ப்ளூ கலர் ஒரு சில்க் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த சாரீ கலரை அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பீடு, ஸ்டோனு, பீடு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்கொயர்
ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு கட் ஒர்க் போட்டுட்டோம். ஸோ அந்த யானையை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்ட் டிசைனில் சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் அதெல்லாம் கொடுத்துட்டு கவர் பண்ணிட்டோம். அந்த எலஃபண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துட்டோம். இங்கே வந்து கொடுக்கல, லெஃப்ட் சைட் சாரீ மறைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்லீவ் வந்து செக்குடு டிசைன், ஸ்லீவில் அந்த எலஃபண்ட்டை கொண்டு வரலான் தான் பார்த்தோம். பட் செக்குடு நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்காக இந்த செக்குடு டிசைனை கொண்டு வந்துட்டோம். இதுவுமே கொஞ்சம் லுக்காக இருக்குது. இது கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான், உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். தென் என்னோட 4th saree. இந்த saree வந்துட்டு ஒரு செக்குடு saree, ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி செக்குடு saree. மேலே ஃபுல்லாக க்ரீன் ஆரஞ்ச் கலர், கீழே வந்துட்டு க்ரீன் அண்டு லைட் க்ரீனில் ஒரு செக்குடு மாதிரி, அந்த ஆரஞ்சில் வந்து பீக்காக்கை ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இதில் இவங்க இதுக்கும் ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. இந்த செக்குடில் வர இந்த க்ரீன் கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. இதில் இந்த பீக்காக்கை ஹைலைட் பண்ணணும், எல்லா பீக்காக்குமே ஒரே மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த பீக்காக் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். பேக் டிசைனில் வந்துட்டு அந்த பீக்காக் ரக்க மாதிரி ஒரு டிசைன் மட்டும் கொடுத்துட்டு பேக் வந்து கொஞ்சம் சிம்பிளாக போட்டுட்டு அதோட ஹேண்ட் மட்டும் அந்த பீக்காக்கை ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பீக்காக் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பேக்கில் இருக்க டிசைன் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கவர் ஆகிருக்கு. பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட டேசல்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதான் என்னோட 5th saree. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய கலெக்ஷன்ஸை போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.